Hello friends, welcome to Inidhi channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சத்து மாவு இன்ஸ்டன்ட்டா எப்படி வீட்லயே அரைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா உடனே Subscribe பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு இதுல ஒரு 100 கிராம் உடைச்ச கடலை ஃபர்ஸ்ட் நான் சேர்க்க போற பொருள் வந்து பொரிகடலை. பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, உடைச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, வறுகடலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செவக்க வறுக்கணும். இது டேஸ்ட்டுக்காகவும் சரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த பொரிகடலை. ஸோ அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது கேழ்வரகு 100 கிராம். கேழ்வரகும் நல்லா வந்து வறுக்கணும். வறுத்தோடனே இது வந்து நல்லா பொரியும். பொரிஞ்ச ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு நல்லா வெள்ளை வெள்ளையாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா அங்கங்கே பொரிஞ்சு வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நாம் சேர்க்க போகிறது கம்பு. இந்த கம்பும் வந்து ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது, நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் வந்து இதை நல்லாவே சாப்பிட்லாம். ஸோ இது 100 கிராம் அளவு. ஸோ எல்லாமே வந்து சம அளவு. ஒரு 100 கிராம் ஒரு கப்புன்னு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு அளவு எல்லாமே சமமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீட்டிலையே அரைச்சி இதை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இந்த எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்தா வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோ கிட்ட வரும். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம சேர்க்கக்கூடியது மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்தில் வந்து பாப்கார்ன் செய்வாங்க. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு குக்கர் மூடி வச்சிங்கன்னா அதுவே நல்லா பொரிஞ்சு பாப்கார்ன் மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜ் அளவுக்கு போக போகிறதில்ல, லைட்டாக வறுத்து இது கொஞ்சம் பொரிஞ்ச அளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் வந்து மிக்சியில் வந்து அரைச்சோம்னா நம்மளுக்கு திப்பி திப்பியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா பெட்டராக நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும். அடுத்து நம்ம செய்யக்கூடியது வந்து பச்சைப்பயிறு. பச்சைப்பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியானது கூட. இதை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டா இன்னுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வெள்ளை சோளம். சோளம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து நான் வந்து சோளம் வந்து வச்சு நான் ஒரு சோள தோசை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வேர்க்கடலை. வேர்க்கடலை ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அதனால் வேர்க்கடலை வந்து டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேர்க்கடலையை வந்து இந்த சத்து மாவில் சேர்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் அளவு வேர்க்கடலை. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சிகப்பு அரிசி. சிகப்பு அரிசி நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது தான். அதனால் இந்த சிகப்பு அரிசியை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிகப்பு அரிசியை வச்சு ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு சிகப்பு அரிசியில் புட்டு கூட பண்ணலாம். இந்த வறுத்து வச்சுருந்ததை அரைச்சி புட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது கோதுமை. கோதுமை வந்து நீங்கள் எந்த கோதுமை சேர்த்துக்கிட்டாலும் சரி, சம்பா கோதுமை சேர்த்துக்கிட்டாலும் சரி, ரேஷன் கோதுமைனாலும் நல்லாயிருக்கும், எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுக்கணும். வறுத்தவுடனே எல்லாமே வந்து பொரியும். அந்த பொரியிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுக்கணும். வறுத்து தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பாதாம் ஒரு 25 பாதாம் வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா பாதாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, ஏலக்காய் விருப்பப்பட்டவங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் கூட போதும். அடுத்து நம்ம முந்திரி சேர்க்க போகிறோம். முந்திரியையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஏலக்காய் நான் வந்து சேர்க்கலை இப்போது. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிச்சிருந்துச்சி, ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நான் வந்து 11 பொருட்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அரை மணி நேரம் அளவு ஆற வச்சுருங்க. ஒரு ஃபேன் காதில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த சத்து மாவு வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் சத்து மாவு நீங்கள் குடிக்கலாம். வெளியே கடைகளில் வந்து சத்து மாவு மிக்ஸு, அதாவது ஹெல்த் மிக்ஸ் வாங்கி குடிக்கிறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு நம்ம தயார் பண்ணி செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த சத்து மாவை வச்சு என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த சத்து மாவை அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.